தமிழ்நாட்டிலிருந்து சபரிமலைக்கு சென்று வனப்பகுதியில் சிக்கிய 24 பக்தர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். ஐயப்பனை தரிசனம் செய்ய பக்தர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். ஸ்ரீரங்கம் வைகுண்ட ஏகாதசி திருவிழாவை ஒட்டி பகல் 10 2ஆம் நாள் உற்சவத்தில் முத்துப்பாண்டியன் கொண்டை அலங்காரத்தில் நம்பெருமாள் எழுந்தருளினார். ரெங்கா ரெங்கா என பக்தி பரவசத்துடன் பக்தர்கள் வழிபட்டனர். தமிழகம் முழுவதும் 2வது நாளாக இன்றும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாதவர்கள் முகாமை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை இன்று ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஊடுருவல்காரர்களை தடுப்பதே எஸ்ஐஆரின் நோக்கம் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சி வடகிழக்கு மாநிலங்களை புறக்கணித்து ஊடுருவல்காரர்களை பாதுகாப்பதாகவும் பிரதமர் குற்றம் சாட்டினார். 100 நாள் வேலை திட்டத்திற்கு மாற்றாக புதிய சட்டம் நிறைவேற்றப்பட்டதற்கு காங்கிரஸ் எதிர்ப்பு. மத்திய அரசை கண்டித்து காங்கிரஸ் சார்பில் நாடு தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என சோனியா காந்தி அறிவித்துள்ளார். நம்மை வாக்களிக்க விடாமல் தடுப்பதற்கு பல்வேறு பணிகளை பாஜக அரசு செய்யும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். நெல்லையில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் பேசிய அவர், மக்கள் நலனையும் உரிமையையும் பாதுகாக்க திமுக எப்போதும் துணை நிற்கும் என்று தெரிவித்தார். முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் காணொலி வாயிலாக இன்று நடைபெறுகிறது. வரைவு வாக்காளர் பட்டியல் குறித்து இதில் ஆலோசிக்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தை மற்றும் வாக்குறுதி அறிக்கை தொடர்பாக சென்னை பட்டினப்பாக்கம் இல்லத்தில் தாவேக நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை மேற்கொண்டார். தாவேக நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன், பொதுச் செயலாளர்கள் என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனாவுடன் விஜய் ஆலோசனை நடத்தினார். களத்தில் இல்லாத விஜய்க்கு களத்தை பற்றி பேச தகுதியில்லை என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலடி கொடுத்துள்ளார். களத்தில் இருப்பவர்களை மட்டுமே எதிர்ப்போம் என ஈரோட்டில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் விஜய் பேசியிருந்த நிலையில் சீமான் கடுமையாக விமர்சித்துள்ளார். கோவையில் கொம்பு சீவி படம் வெளியான திரையரங்கிற்கு வந்த சண்முக பாண்டியனை வரவேற்பதில் தேமுதிக நிர்வாகிகளுக்கு இடையே வாக்குவாதம். இருதரப்பு நிர்வாகிகளிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி பேக்கரிகளில் ஆய்வு நடத்த தமிழக அதிகாரிகளுக்கு உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. கேக்கில் ரசாயனங்கள் பயன்படுத்தப்படுகிறதா என்பதை ஆய்வு செய்யவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா சாலை BSNL அலுவலகத்தில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் தீயணைப்பு வீரர்கள் 6 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு BSNL சேவை பாதிக்கப்பட்ட நிலையில் சேதம் தொடர்பாக அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர். சென்னை மத்திய கைலாஷ் பகுதியில் நடிகர் சிவகார்த்திகேயன் சென்ற கார் விபத்தில் சிக்கியது. சிவகார்த்திகேயனின் கார் முன்னால் சென்ற கார் மீது மோதிய நிலையில் 2 கார் ஓட்டுநர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது.
நடைபாதை வியாபாரிகளுக்கு புதிய கட்டண முறையை மாநகராட்சி அறிவித்துள்ளது. விற்பனை சான்றிதழ் பெறுவது கட்டாயம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மதுக்கரையில் கடந்த 2 ஆண்டுகளாக ரயில் மோதி யானைகள் எதுவும் உயிரிழக்கவில்லை என்று வனத்துறை செயலாளர் சுப்ரியா சாஹூ கூறியுள்ளார். AI மூலம் 6000 யானைகள் பாதுகாப்பாக ரயில் தண்டவாளத்தை கடந்திருப்பதாக வீடியோ வெளியிட்டு நிகழ்ச்சி தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் ஒரு முட்டையின் விலை ₹6.30 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் முட்டை விலை ₹6.95 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் எதிர் திசையில் வாகனம் ஓட்டிய ஆட்டோ ஓட்டுநரை பாஜக MLA அறைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆட்டோ ஓட்டுநருடன் வாக்குவாதம் செய்த பாஜக MLA ஃபராக் ஷா தொடர்ந்து அவரை தாக்கியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் சத்ரபதி சிம்பாஜி நகரில் 30 வயது செவிலியர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தங்கும் விடுதியில் தவறுதலாக வேறு அறையின் கதவை தட்டிய செவிலியரை 3 பேர் வன்கொடுமை செய்ததாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. IS தீவிரவாத அமைப்பின் முகாம்களை குறிவைத்து சிரியாவின் பல்வேறு இடங்களில் அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. அமெரிக்க பணியாளர்கள் மீதான தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர் நிறுத்தம் தொடர்பாக ரஷ்யா யுக்ரைனை உள்ளடக்கிய புதிய பேச்சுவார்த்தை வடிவத்தை அமெரிக்கா முன்மொழிந்துள்ளது. ஐரோப்பிய தூதர்களும் பங்கேற்கும் வகையில் இந்த பேச்சுவார்த்தை இருக்கும் என யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் உள்ள குச்தார் மாவட்டத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் 3.3 நிலநடுக்கம் பதிவானது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கு சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. அக்சர் பட்டேல் துணை கேப்டனாக செயல்படுவார் என்று BCCI அறிவித்துள்ளது. T20 உலகக்கோப்பைக்கான அணியிலிருந்து சுப்மன் கில் நீக்கப்பட்டுள்ளார். ஹர்திக் பாண்டியா, சிவம் தூபே, ரிங்கு சிங், வாஷிங்டன் சுந்தர், வருண் சக்கரவர்த்தி உள்ளிட்டோர் அணியில் உள்ளனர். சரியான ஆட்டத்தை வெளிப்படுத்தாததால் சுப்மன் கில் அணியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கலாம் என்று அணி தேர்வாளர் அஜித் அகர்கர் விளக்கமளித்துள்ளார். 15 பேரை தேர்ந்தெடுக்கும் போது யாரோ ஒருவரை தவறவிட வாய்ப்பிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆஷஸ் 3வது டெஸ்டில் ஆஸ்திரேலியா 82 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. 3-0 என்ற கணக்கில் தொடரை வென்று ஆஷஸ் கோப்பையை தக்கவைத்தது. சென்னை கிண்டியில் அமைந்துள்ள மக்கள் மாளிகையில் நடைபெற்ற அட்வென்ட் கிறிஸ்துமஸ் விழாவில் ஆளுநர் RN ரவி சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். அவருடன் தமிழக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், பாதிரியார்கள், கன்னியாஸ்திரிகள் மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் கேக் வெட்டி பகிர்ந்தளித்த ஆளுநர் RN ரவி, கிறிஸ்துமஸ் விழா என்பது மனிதநேயத்தின் அடையாளம் என தன் உரையில் குறிப்பிட்டார். நெல்லை மாவட்டம் டக்கரமாள்புரத்தில் சாரா டக்கர் கன்வென்ஷன் சென்டர் நுழைவாயிலை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். 1840களில் பெண்களின் கல்விக்கு உதவும் வகையில் முதல் கல்லூரியை தொடங்கியவர் சாரா டக்கர்.
இவரின் மகத்தான பணியை கௌரவிக்கும் வகையில் அவரது பெயரிலேயே நுழைவாயிலை திறந்து வைத்தார். மாமல்லபுரம் நட்சத்திர விடுதியில் தாவேக சார்பில் நாளை சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா நடைபெறவுள்ளது. விழாவில் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை விஜய் வழங்கவுள்ளார். பெண் நிர்வாகிக்கு பாலியல் தொல்லை தந்ததாக சமூக வலைதளங்களில் பரவிய வீடியோவால் தாவேக நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் பதவி பறிக்கப்பட்டுள்ளது. திருச்செங்கோடு அருகே பெண் நிர்வாகியின் வீட்டிற்கு சென்ற அவர் வீட்டில் யாரும் இல்லை என கூறி அவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். அப்போது பெண்ணின் உறவினர்கள் செந்தில்நாதனை சரமாரியாக தாக்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகிய நிலையில் கட்சி தலைமை நடவடிக்கை எடுத்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதனை பதவி நீக்க கோரும் நடவடிக்கைக்கு எதிராக உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி கிருஷ்ணா முராரி, சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதிகள் PN பிரகாஷ், பார்த்திபன் உள்ளிட்ட 36 நீதிபதிகள் அறிக்கை வெளியிட்டுள்ளனர். அவரை பதவி நீக்கம் செய்யக்கோரி இந்தியா கூட்டணி MPக்கள் மக்களவை சபாநாயகரிடம் தீர்மான நோட்டீஸ் அளித்துள்ள நிலையில் நீதிபதிகள் தங்கள் ஆதரவை தெரிவித்துள்ளனர். புத்தாண்டு கொண்டாட்டத்தை ஒட்டி ஆனைக்கட்டி ரிசார்ட்களில் அதிக சப்தத்துடன் பாடல்கள் ஒளிபரப்பக்கூடாது. வனத்துறை தகுந்த நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேற்குவங்க மாநிலம் ராணாகட் பகுதியில் பிரதமர் மோடி சென்ற ஹெலிகாப்டர் கடும் பனிமூட்டத்தால் தரையிறங்க முடியாததால் பரபரப்பு ஏற்பட்டது. எவ்வளவு முயன்றும் தரையிறங்க முடியாததால் மீண்டும் கொல்கத்தாவிற்கே திரும்பியது. டெல்லியில் கடுமையான நிலையில் காற்றின் தரம் தொடர்கிறது. நச்சு புகை மூட்டத்தால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா தாக்கப்பட்ட சம்பவத்தில் 2 பேர் மீது கொலை முயற்சி குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ரேகா குப்தாவை தாக்கிய நபர்களுக்கு அவரை கொலை செய்யும் நோக்கம் இருந்ததாக டெல்லி மாவட்ட நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. வட மாநிலங்களில் அதிகரிக்கும் காற்று மாசு காரணமாக ஹிமாச்சல் மலை பிரதேசங்களில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. காற்று மாசு இல்லாத ஹிமாச்சலம் உள்ளிட்ட மலை பிரதேசங்களுக்கு சுற்றுலா பயணிகள் படையெடுக்கின்றனர். சாத்தான்குளம் ஜெயராஜ் பெனிக்ஸ் கொலை வழக்கு தொடர்பாக மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் CBI அதிகாரி சுக்லாவிடம் குறுக்கு விசாரணை. குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஸ்ரீதர் நேரடியாக குறுக்கு விசாரணை நடத்திய நிலையில் வழக்கு விசாரணை ஜனவரி 2ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. திருத்தணியில் 3 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் பணம் மற்றும் அரசு வேலைக்காக சொந்த தந்தையை பாம்பை கடிக்க வைத்து மகன்கள் கொன்ற சம்பவம். 2 மகன்கள் உட்பட 6 பேர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அனைவரையும் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க பள்ளிப்பட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தாய்லாந்திலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 2 கிலோ கஞ்சாவை விமான நிலையத்தில் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருள் பாக்கெட்டுகளுக்குள் மறைத்து கடத்தி வந்த நிலையில் வட மாநில இளைஞர் ஒருவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டணம் மீனவர்களின் படகுகள் மீது மோதிய வெளிநாட்டு கப்பல். கடலில் தத்தளித்த மீனவர்களையும் 3 படகுகளையும் சக மீனவர்கள் பத்திரமாக மீட்டனர். பொன் அமராவதியில் அடையாளம் தெரியாத பெண் யாசகருக்கு பாலியல் தொல்லை அளித்து கொன்றதாக சதீஷ்குமார் என்ற 61 வயது யாசகர் கைது செய்யப்பட்டார். பிரேத பரிசோதனையில் அவரை கழுத்தை நெரித்து கொன்றது தெரியவந்தது. விசாரணையில் இறந்தவர் யாசகரான நூர்ஜஹான் எனவும் தனது விருப்பப்படி நடக்காத ஆத்திரத்தில் அவரை கொலை செய்ததாக சதீஷ்குமார் போலீசில் வாக்குமூலம் அளித்த நிலையில் கைது செய்யப்பட்டார்.
19 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஜூனியர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இன்று பலப்பரீட்சை. துபாயில் இந்திய நேரப்படி காலை 10:30 மணிக்கு போட்டி தொடங்குகிறது.